Hi everyone. இந்த வீடியோல நம்ம LT Spiceல எப்படி ஒரு integrated circuit அதாவது op amp யூஸ் பண்ணி build பண்ற integrated circuit எப்படி simulate பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம மேக்ஸ்ல இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன்லாம் படிச்சிருப்போம். ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா ஒரு சைன் கொடுத்தோம்னா அதுக்கு காஸ் அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். பட் சர்க்கியூட்ஸ்ல இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா இந்த ப்ரொபோஷனல் பிஐ கண்ட்ரோலர், ப்ரொபோஷனல் இன்டகிரல் கண்ட்ரோலர், இதுலலாம் ஒரு இன்டகிரல் பார்ட், அதாவது ஏதோ ஒரு வேவ் ஃபார்மை நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் built using op amp. ஸோ இதுல இன்புட் வோல்டேஜை வந்து நெகட்டிவ் பின்ல அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா இன்டெக்ரல் ஆஃப் தி இன்புட் சிக்னல், அதாவது V0 is equal to -1 by R into CF. மைனஸ் ஏன் வருதுன்னா இது ஒரு இன்வெர்ட்டிங் op amp இருக்குது. R into CF, R இந்த இன்புட் ரெசிஸ்டர் into இந்த கெப்பாசிட்டன்ஸ் CF, integral of Vin into dt. ஸோ என்ன இன்புட் வோல்டேஜ் கொடுக்குமோ அது இன்டெகிரேட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ இதோட மேக்னிடியூட், அந்த சிக்னலோட மேக்னிடியூட் வந்து இஸ் டிசைடட் பை R into CF, இந்த பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியணும், இல்லை இந்த டெரிவேஷன் தெரியணும்னா அதுக்கு செப்பரேட் வீடியோ இருக்குது ஆன் இன்டகிரேட்டட் சர்க்கியூட். ஸோ இந்த இன்டகிரேட்டருக்கு இன்புட்டா நான் சைன் வேவ் கொடுக்கலாம். இப்போ ஒரு சைன் வேவை இன்புட்டா கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும்? ஒரு கொசைன் வேவ் வரும். ஏன்னா இன்டகிரல் ஆஃப் சைன் வேவ் வந்து என்னது? மைனஸ் காஸ். ஸோ நான் சைன் வேவ் இன்புட் கொடுத்தா எனக்கு ஒரு கொசைன் வேவ் தான் அவுட்புட்டா வரும். இப்போ ஒரு ஸ்கொயர் வேவ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவுட்புட்ல வந்து ட்ரையாங்குலர் வேவ் வரும். பிகாஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அது வந்து ரேம்ப் ஆயிரும். ஏ இன்டெக்ரல் ஆஃப் ஏ டிடி என்னது? டிடிக்கு பதிலாக ஏ இன்டூ டீன்னு வந்துடும். டீனா டைம் வேரிங். ஸோ ஒரு ரேம்ப் தான் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்டகிரேட்டரை டிசைன் பண்ணி எப்படி இந்த ரெண்டு இன்புட்டுக்கும் அது ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இப்போ LT Spiceக்கு என்னென்ன சிமுலேஷன் பராமீட்டர்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் op amp வந்து OP07 இந்த op amp யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் LM741 தான் உங்ககிட்ட இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட் LT Spice சாஃப்ட்வேரில் இந்த op amp கிடையாது. நம்ம வேணா மாடலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், லைப்ரரியில் ஆட் பண்ணிட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயும் நான் செக் பண்ணேன், அதுலேயும் இதே பராமீட்டர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ எதா ஒரு op amp சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிஸ்டருக்கு வேல்யூ 10K, இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 100K, இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ 10 நானோ ஃபேரட். நானோங்கிறது 10⁻⁹, ஸோ 10 நானோ ஃபேரட். ஸோ இது வந்து RC வந்து காம்பன்சேஷன் ரெசிஸ்டர். இதை வந்து நீங்கள் 10K எடுத்துக்கலாம். நான் ஏன் 9K எடுத்தேன்னா, நான் இது ரெண்டையும் பேரலல் பண்ணேன். R into RF ரெண்டையும் பேரலல் பண்ணிங்கன்னா அரவுண்ட் 9K வரும். ஸோ நான் 9K சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதோட இன்புட் வோல்டேஜ் கொடுக்கணும். ஸோ இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் சைன் வேவ் கொடுத்து அதோட ரெஸ்பான்ஸ் கொசைன் வேவ் வருதான்னு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் வேவ் கொடுத்து ட்ரையாங்குலர் வேவ் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைன் வேவ் இன்புட்டுக்கு இந்த இன்டகிரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஒரு சைன் வேவ் எடுத்தோம்னா என்னென்ன பராமீட்டர்ஸ் நம்ம இன்புட்டா கொடுக்கணும்னா அதோட மேக்னிடியூட் என்ன, ஃப்ரீக்வன்சி என்னன்னு கொடுக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சிங்கிறது என்னது? இது ஒரு 1 சைக்கிள். இந்த 1 சைக்கிளோட டோட்டல் டைம் பீரியட், அதோட இன்வர்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ T is equal to 1/f. இப்போ இந்த F என்னன்னு நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் சோர்ஸ்ல போய் அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். அதுல சைன் வேவ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைன்ல மேக்னிடியூட் 1 கொடுத்துட்டேன், ஃப்ரீக்வன்சி வந்து 5K, அதாவது 5000ன்னு கொடுத்துருக்கேன். நான் எதுக்கு பர்டிகுலரா 5000 சூஸ் பண்ணேன் அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதுக்கு இன்டகிரேட்டரோட பேசிக்ஸ் தெரியணும் கொஞ்சம். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல் இன்டகிரேட்டர் பார்த்தோம்னா இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதாவது இது வந்து லோ ஃப்ரீக்வன்சி ரீஜன். இந்த லோ ஃப்ரீக்வன்சி ரீஜன்ல கெயின் பார்த்தா அது கான்ஸ்டன்டா, இந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ
ஒரு ப்ராக்டிக்கல் இன்டகிரேட்டர் எடுத்தோம்னா லோ ஃப்ரீக்வன்சியில் அதோட கெயின் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரீஜனுக்குள்ள நீங்கள் ஃப்ரீக்வன்சியை கொடுத்தீங்கன்னா இன்புட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி இன்டகிரேஷனே நடக்காது. அது ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். நான் சைன் இன்புட் கொடுத்தேன்னா ஒரு இன்வெர்டட் சைன் வேவ் வந்து அவுட்புட்டாக வரும். ஓகேவா? இங்கே இன்டகிரேஷன் நடக்காது. ஸோ இன்டகிரேஷன் நடக்கணும்னா இந்த பாயிண்ட் எஃப்ஏங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கா, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறம் இந்த ரீஜனுக்குள்ள மட்டும்தான் நான் ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணணும், இன்புட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த எஃப்ஏவோட ஃபார்முலா என்னன்னா 1/2π RF × CF. ஸோ இது எப்படி வருது, ஏன் இந்த ஃபார்முலா வந்தது, இது எல்லாத்தோட டெரிவேஷனும் இன்னொரு வீடியோவில் தியரி வீடியோவில் இருக்குது. ஓகேவா? இன்டகிரேட்டர் பற்றி FA = 1/2π RF × CF. இப்போ RF என்ன எடுத்தோம், 10K எடுத்திருக்கோம். CF என்னது 10 நானோஃபாரட். இங்கே கிலோங்கிறது 10⁻³ + 3. ஓகேவா? நானோங்கிறது 10⁻⁻⁹. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 159.23 ஹெர்ட்ஸ் அப்படின்னு வருது. அதாவது 160 ஹெர்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ பட் இந்த 160 ஹெர்ட்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. அதுக்கு ஒரு தம் ரூல் இருக்கு. அது என்னன்னா இன்புட் ஃப்ரீக்வன்சி வந்து அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் கிரேட்டர் தேன் திஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த 10 டைம்ஸ் கிரேட்டராக இருந்தால் தான் இன்டகிரேஷன் ஒழுங்காக நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த ரீஜனுக்குள்ள தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 159க்கு 10 டைம்ஸ் வந்தால் 1500 சம்திங் வரும். ஸோ அந்த 1500க்கு பதிலாக நான் 5000ங்கிற வேல்யூவை சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப்பாம் எடுத்துக்கலாம். காம்பனன்ட்ஸில் போயிட்டு ஆப்பாம் இங்கே இருக்குது. ஸோ ஆப்பாமில் ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். ஸோ நான் ஆப்பாம் ஃபஸ்ட் ஆப்பாம் எடுத்துக்கிறேன். ஓகே, எஸ்கேப் போட்டிங்கன்னா அது போயிடும். ஸோ ஆப்பாம் எடுத்தாச்சு. ஆப்பாம்க்கு பவர் சப்ளை தேவை. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இருக்கு வோல்டேஜ் சோர்ஸ். ஸோ ஃபஸ்ட் வோல்டேஜ் +15 அண்ட் -15 தேவை. ஸோ +15 எடுத்துட்டு இங்கே +15 செட் கொடுத்தா இங்கே வேல்யூ சேஞ்ச் ஆயிரும் 15 வோல்ட்ஸ். ஸோ சோர்ஸுக்கு எப்போதுமே கிரவுண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ கிரவுண்ட் இதில் கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் இதை லேபிள் பண்ணணும். P+ன்னு லேபிள் பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட்டு N ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த நெட் நேம் வந்துடும். ஸோ V+. ஓகே, ஸோ இதையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் போய் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். V-, அப்புறம் இங்கே -15 மாற்றணும். -15 வோல்ட். ஸோ ஆப்பாமுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வோல்டேஜை வந்து இங்கே நம்ம லேபிள் பண்ணணும். ஸோ இங்கேயும் N கொடுத்து V+. ஓகே, ஸோ இதை கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எஸ்கேப். இதை வந்து V- நேம் பண்ணணும். ஸோ ஆப்பாம்க்கு +15 -15 செட் பண்ணிவிட்டு அதை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆப்பாமோட இது முடிஞ்சுது. அடுத்து நம்ம சர்க்கியூட் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் டெர்மினல் என்ன வரும், ஒரு ரெசிஸ்டர் வரும். ஸோ அந்த ரெசிஸ்டரை நான் இங்கே எடுத்துக்கிறேன். எஸ்கேப். அப்புறம் கிரவுண்டை டைரெக்டாக கிரவுண்ட் ப்ளேஸ் பண்ணிட்டு இதை ஒயரால் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டரோட நேம் என்ன கொடுத்துருந்தோம், RC. ஸோ இதோட வேல்யூ என்ன கொடுக்கணும், 9K கொடுத்துருந்தோம். இதோட நேம் வந்து RC. நேம் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ஓகே, RC. ஸோ இப்போ இங்கே நமக்கு ஃபீட்பேக் பாத்தில்
ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கணும், இன்புட் சைடில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன், இதை கண்ட்ரோல் ஆர் கொடுத்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ரெசிஸ்டர் தேவை, அதையும் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ரெசிஸ்டர் இந்த எண்டை கொண்டு வந்து இங்கே நம்ம வந்து லேபிள் பண்ணணும், இன்புட் கொடுக்கணும். ஸோ இன்புட் நம்ம ஒன்றும் செட் பண்ணலை, ஸோ லேபிள் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். என் ப்ரெஸ் பண்ணாலும் லேபிள் நட் வரும், இல்லை ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த லேபிள் நட் வரும். ஸோ இதில் போய் நான் VN கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் டைரெக்டாக கொடுத்துட்டேன். இல்லை ஒயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நேம் என்னென்னா R தான் யூஸ் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் சர்க்யூட்டில். ஸோ R, இதுக்கு வேல்யூ கொடுக்கணும், அது வந்து 10K. ஸோ 10 போட்டு K. ஸோ இந்த செட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எண்ட் ஸோ இந்த எண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த எண்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம லேபிள் பண்ணிடலாம். ஸோ N ப்ரெஸ் பண்ணி V0. ஸோ இங்கே லேபிள் வரும், அதையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதை நான் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இருக்குது கெப்பாசிட்டர், இல்லைன்னா இங்கே இருக்குது கெப்பாசிட்டர், அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இதுக்கு ரெசிஸ்டருக்கு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ரெசிஸ்டருக்கு பேரலாக இதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிஸ்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் நம்ம ஒன்றும் வேல்யூ செட் பண்ணல. ஸோ இது ரெசிஸ்டரோட நேம் வந்து சர்க்யூட்டில் RF யூஸ் பண்ணியிருந்தோம், வேல்யூ வந்து 100K. இது யூஸ்வலாக ஒரு ஹை வேல்யூ தான் இருக்கணும் இங்கே. ஸோ கெப்பாசிட்டரோட நேம் வந்து CF, கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து 10 நானோஃபாரட். நானோஃபாரடுங்கிறது N. ஸோ இதெல்லாம் சர்க்யூட் முடிச்சிட்டோம். இப்போ இன்புட் வோல்டேஜ் இன்னும் நம்ம ரெடி பண்ணலை. ஸோ இன்புட் வோல்டேஜை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கோங்க, பிளேஸ் பண்ணிவிட்டு N போட்டு லேபிள் பண்ணிடலாம் Vin. அப்புறம் இதுக்கு ஒரு கிரவுண்டு தேவை. நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், ஃபஸ்ட்டு சைனசாய்டல் இன்புட் தான் கொடுத்து செக் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டு போனால் சைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆம்ப்ளிடியூட் 1 வோல்ட்டு, ஃப்ரீக்வன்சி என்ன பார்த்தோம் 5K கொடுக்கலான்னு பார்த்தோம். ஸோ 5K. ஓகே, ஸோ இந்த வோல்டேஜ் இப்போ இதில் கனெக்ட் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம லேபிள் பண்ணிட்டோம் Vin. ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எரர் வருதான்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் டைம் வந்து செட் பண்ணணும். ஸோ இது வந்து 5K கொடுத்துருக்கிறதுனால நம்ம 0.01 கொடுத்து பார்க்கலாம். ஸோ எரர் வரல. ஸோ இப்போ இன்புட் செக் பண்ணலாம். ஸோ ப்ரோப் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன், 1 வோல்ட்டு, இங்கேயும் -1 வோல்ட்டு. ஸோ சைன் வேவ் இன்புட் வந்து கரெக்டாக வருது. இப்போ அவுட்புட் செக் பண்ணலாம். அவுட்புட்டில் ப்ரோப் வச்சேன். ஸோ இந்த மாதிரி அதுவும் ஒரு சைன் வேவாக தான் தெரியுது. ஸோ பட் ரெண்டுமே இன்ஃபேஸாக இல்லை, சம் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வர்ற அவுட்புட் கரெக்டாக இல்லையான்னு நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, இங்கே வந்து இன்டகிரேட்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே கெப்பாசிட்டர் இருக்குது, அதுக்கு நம்ம இனிஷியல் சார்ஜெலாம் செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வேவ் ஃபார்ம் வந்து எப்போதுமே இந்த மாதிரி இது ஒரு டிரான்சியன்ட் பீரியடுக்கு அப்புறம் வந்து இங்கே ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் ஆகும்.
இன்டகிரேட்டரோட அவுட்புட் பார்க்கும்போது எப்போதுமே ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆன பிறகு அதோட அவுட்புட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த பீரியட் பார்த்துக்கலாம். லாஸ்ட் பீரியட் 9 மில்லி செகண்ட் டு 10 மில்லி செகண்டில் என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த ஆக்சஸை கிளிக் பண்ணி நம்ம ஆக்சஸ் 9 மில்லி செகண்டை 10 மில்லி செகண்ட். ஸோ இங்கே வந்து 0.1 கொடுத்துக்கலாம். அப்போனா 0.1 மில்லி செகண்ட் வந்து 0.1 மில்லி செகண்ட் கேப்பில் நமக்கு வேவ்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ 9 மில்லி செகண்ட் டு 10 மில்லி செகண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆன பிறகு. ஸோ நம்ம கொடுத்த இன்புட் வோல்டேஜ் வந்து ரெட் கலரில் இருக்குது, வி இன்புட். அவுட்புட் நம்ம பார்க்குறது வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இது ரெண்டு வேவ்ஃபார்முக்கும் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 0 லைனில் பார்த்தா கரெக்டாக தெரியும். 0 வோல்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த லைனில் போய் பாருங்கள், இங்கே பீக் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 90 டிகிரி இருக்குது. பட் நம்ம கொடுத்த இன்புட்டோட மேக்னிடியூட் வந்து 1 வோல்ட். நமக்கு வர்ற மேக்னிடியூட் வந்து சம்திங் அரவுண்ட் 0.3 தான் வருது. ஸோ அதோட எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரைட் கிளிக் பண்ணி பிளேஸ் கர்சர் ஆன் ட்ரேஸ் கொடுத்துட்டு இந்த கர்சர் எங்கேயா பிளேஸ் பண்ணிக்கலாம் அந்த பீக் வேல்யூவில். இது என்னது 315. இதோட வெர்டிக்கல் வேல்யூ என்ன வருது? 315. ஸோ இந்த கர்சரோட இந்த பாயிண்ட் வந்து 3.315. இது வந்து மில்லி வோல்ட்டில் கொடுத்துருக்கு. அதனால் வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணும்போது இட்ஸ் 0.315. 0.315 வோல்ட் வந்து வருது. ஸோ இந்த வேல்யூ கரெக்டாக இல்லையான்னு நம்ம தியரிட்டிக்கல் கால்குலேஷன் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் ஃபார்முலா வந்து -1/RCF இன்டெக்ரல் ஆஃப் Vin into dt. ஸோ இதில் R என்னது 10K, CF வந்து 10 நானோஃபாரட். ஸோ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இன்புட் வந்து சைன். ஸோ சைன் 1 வோல்ட்டுங்கிறதுனால நான் அந்த 1 விட்டுட்டேன். ஸோ சைன் இன்ட்டு 2π இன்ட்டு எஃப். எஃப் வந்து 5 கிலோஹெர்ட்ஸ், அதனால 5000 இன்ட்டு டி இன்ட்டு டிடி. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ், சைனை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் வரும். 2πf டிவைடட் பை இந்த 2πf வந்து இங்கே வரும். ஸோ திஸ் 10,000 இந்த இதுலேருந்து ஒரு 10,000 வரும், டிவைடட் பை இந்த வேல்யூ வில் கிவ் யூ V0 is equal to 0.318 cos 2πft. ஸோ நமக்கு வந்த அவுட்புட் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். V0 வந்து 0.3 வோல்ட் தான் வருது மேக்னிடியூட். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் வேவ் வச்சு செக் பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் வேவ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வேவ் எடுத்திருக்கேன். அதோட மேக்னிடியூட் வந்து +1 வோல்ட்டும் -1 வோல்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் டைம் பீரியட் எப்படின்னா 1/f, இங்கேயும் அதே 5000 எடுத்துட்டேன். ஸோ 1/5000 வந்து 0.2 மில்லி செகண்ட். ஸோ ஒரு டோட்டல் சைக்கிளுக்கு 0.2 மில்லி செகண்ட்னா இந்த ஹாஃப் சைக்கிளுக்கு 0.1 மில்லி செகண்ட். ஓகே. ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சாதான் நீங்கள் இதை ஃபில் பண்ண முடியும். ஸோ ஸ்கொயர் வேவ் இது எல்டி ஸ்பைஸில் எப்படி செட் பண்ணணும்னா பல்ஸுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. வோல்டேஜ் சோர்ஸில் போய் அட்வான்ஸ்டு போனால் இந்த பல்ஸ் சூஸ் பண்ணால் இனிஷியல் வேல்யூ -1 எடுத்திருக்கேன். ஆன் பீரியட் அதுக்கப்புறம் 1, டைம் டிலே 0 போட்டுக்கலாம். இங்கே ரைஸ் டைம் ஃபால் டைம் வந்து ஒரு ஸ்மால் வேல்யூ செட் பண்ணிக்கலாம், 1 நானோ செகண்ட்னு. அப்புறம் ஆன் டைம் வந்து 0.1 மில்லி செகண்ட். டோட்டல் டைம் பீரியட் வந்து 0.2 மில்லி செகண்ட். நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஜஸ்ட் 100 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே மேம். இப்போ ஸ்கொயர் வேவ் இன்புட் கொடுத்து செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தேவை. வோல்டேஜ் சோர்ஸ்னாலே கிரவுண்டு தேவை. அப்புறம் லேபிள் பண்ணணும். எஸ்கேப் கொடுத்துட்டு லேபிள் நெட்டில் போயிட்டு வி ஸ்கொயர். ஓகே. ஸோ அதை லேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு செட்டிங்ஸ் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ்டு போய் பல்ஸ், ஸ்கொயர் வேவ் கொடுக்கறதுக்கு பல்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ இனிஷியல் வேல்யூ என்னது -1. இது வந்து வி ஆன். டிலே வந்து 0. ரைஸ் டைமும் ஃபால் டைமும் ஒரு ஸ்மால் வேல்யூ கொடுத்துக்கோங்க. நான் 1 நானோ செகண்ட் கொடுத்துருக்கேன்.
ஆன் பீரியட் என்ன பார்த்தோம் 0.1 millisecond, total time period 0.2 millisecond, number of cycles ஒரு 100 cycles. ஓகே ஸோ இப்போ வந்து இது இங்கே பல்ஸ் செட் ஆனது இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கே இன்புட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் வி ஸ்கொயருக்கு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோப் இங்கே வச்சு என்னன்னா ஸ்கொயர் வேவ் வருதா, +1லேருந்து -1 வரைக்கும் வருது, வேவ்ஃபார்ம் வருது. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட் இங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 9 millisecond, இதை வந்து 0.1 millisecond மாற்றிடலாம், 0.1 millisecond. ஓகே ஸோ ஆக்சஸ் இங்கேயும் இதை வந்து 2 volt to -2 volt சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது ரேம்ப்பு இப்படி இருக்கு, திருப்பி ரேம்ப் வந்து இங்கே நெகட்டிவ் வோல்டேஜில் இருக்கும்போது ரேம்ப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்டகிரேஷன் நடக்குது. இதுதான் இன்டகிரேட்டரோட அவுட்புட். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி இமேஜ் டு கிளிப் போர்டு கொடுத்தீங்கன்னா சேவ். ஸோ இது ஸ்கொயர் வேவோட அவுட்புட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.